கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியர்கள் நிறுவம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர்கள் நிறுவம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது மரத்திலே தூக்கப்பட்டவன், அதாவது ஒரு மரத்தில் தொங்குகிற பொழுது தூக்கப்படுகிற பொழுது எல்லோரும் காணக்கூடிய வண்ணமாக அந்த மனிதனுடைய சூழலை, ஏன் இவன் இப்படி தூக்கப்பட்டிருக்கிறான், ஏன் இவன் இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறான் என்று மற்றவர்கள் அறிந்து கொண்டு அது எதற்காக என்பதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக தான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அதாவது அந்த காலத்தில் நீங்கள் உபாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் 21, 22, 23 பார்த்தால் ஒருவன் கொல்லப்பட்டு மரத்திலே தூக்கப்படுகிறான், அல்லது மரத்திலே தூக்கப்படுகிறான் என்று சொன்னால் அவனுடைய சரீரமானது, அவன் தூக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரேதமானது இரவிலே இருக்கக்கூடாது, அதை மாலை நேரத்திலே அதை அகற்றிவிட வேண்டும். ஏனென்றால் அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சரளமாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது ஊர் உலகத்தினுடைய மக்கள் இவன் ஏன், என்ன, ஏது என்று அதை விசாரிப்பார்கள். மிக மிக இழிவான குற்றம் செய்தவர்கள், தேச துரோகிகள், இப்படி பலவிதமான காரியத்தை செய்தவர்களை அங்கே மரத்திலே தூக்கி போட்டிருப்பார்கள். எல்லோரும் கால் பண்ணுவாங்க. இன்றைக்கு இப்ப கூட நீங்க அரேபிய தேசத்திலே, இஸ்லாமிய கண்ட்ரியிலே பார்த்தோம் என்றால் சர்வசாதாரணமாக இப்படிப்பட்ட தவறுகள் அவர்களுடைய ராஜ துரோகமாக இருந்துவிட்டால் அவர்களை அந்த கழுகு மரத்திலே ஏற்றி ஏதாவது ஒன்றிலே அவர்கள் இவன் இப்படிப்பட்ட தவறை செய்தான் என்று சொல்லி அந்த தூக்கிலே தொங்கப்படுகிறதும் கொலை செய்வதும் இப்படி இருக்கின்றன. இதுபோலதான் அந்த உபாகம புஸ்தகத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மரத்தில் தூக்கப்படுவது என்பது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சாவு. அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள், நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை குற்றவாளி என்று தீர்த்து அந்த குற்றத்தினுடைய அளவு மிக மிக இழி செயலாக இருக்கின்ற பொழுது அவன் மரத்திலே இந்த குற்றம் செய்தவன் தூக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தூக்கி விடுவார்கள். ஆகவே இது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சாபமாக இருக்கிறது. நம்ம வேதத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது அதாவது ஆமான் என்று ஒருவன் இருப்பான். அவன் மெருதேகாயை அந்த யூதனை தூக்குவதற்காக அவன் தன்னுடைய வீட்டிலே பல முழ உயரத்திலே ஒரு பெரிய கம்பத்தை செய்து வைத்திருந்தான். ஏற்ற காலம் வருகிற பொழுது தூக்கி, எதற்காக? ஆமானை மதிக்கவில்லை, வேறு பிரதான மந்திரியை மதிக்கவில்லை, ஆகவே நம்முடைய ஜனத்தை மதிக்கவில்லை, ஆகவே தூக்கி போட்டுவிட்டோம் என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு கம்பத்தை நட்டி மரத்தை வைத்திருந்தான். ஆனால் காலம் வேறு மாதிரி விதமாகி அந்த ஆமானை அதில் தூக்கிலே போடக்கூடிய அளவிலே, அவனை அங்கே கழுகு மரம் ஏற்றக்கூடிய அளவில் வருகிற பொழுது அன்றைக்கு தேசத்து மக்கள் என்ன செய்திருப்பார்கள்? இந்த முருதேகாவை கொலை செய்வதற்காக, தூக்கிலே போடுவித்து இழிவு செய்வதற்காக இந்த காரியத்தை செய்த ஆமானை தான் வெட்டிய குழியில தானே அவன் விழுந்து போனான் என்று சொல்லி உலகம் அன்றைக்கு சொல்லியிருக்கும். இப்படித்தான் பல வகையிலுமே இந்த மரத்தில் தூக்கப்பட்டு எல்லோருக்கும் தெரிந்த அளவிலே சாவக்கூடிய ஒரு சாவு மிக மிக இழி செயலான ஒரு சாவு. அது மாத்திரம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்பு அந்த மாலை நேரம், இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டால் அங்கே என்ன நடக்கிறது என்றால் கழுகுகளும் கோட்டான்களும் குருவிகளும் இப்படிப்பட்ட பராந்துகளும் வந்து கண்ணை கொத்துவதும் முகத்தை கொத்துவதும் காதை கொத்துவதும் இப்படி சொல்லி அலங்கோலப்படுத்தி, கழுகெல்லாம் நீங்கள் பார்க்க சொன்னால் தன்னுடைய நகத்தால் அது கீறி அப்படியே அந்த சதையை அள்ளி கொண்டு செல்லும். இப்ப நீங்க யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த மனிதனை எப்படி பக்குவப்படுத்தி குளித்து அவனுக்கு சரியான முறையில ஒரு பெட்டி செய்து அதை எவ்வளவு கண்ணியமாக எப்படி அடக்கம் பண்ணப்படுவார்கள். ஆனால் அப்படி அல்ல இந்த மரத்தில் தூக்கப்பட்டு சாவது. இதை ரோம அரசாங்கம் வந்து உலகம் முழுவதுக்கும் தன்னுடைய ஜனம் அல்லாத ரோம பிரஜை இல்லாமல் இருக்கக்கூடிய தான் ஆண்டு கொண்டு வந்த எல்லா இடங்களிலும் இந்த சிலுவை மரத்தை அவர்கள் வைத்து தூக்கி போட்டு கொன்றார்கள். அப்போ இந்த இடத்தில் நாம் பார்க்கிற பொழுது, அப்போ அந்த உபாகமத்திலே சொல்லியிருக்கக்கூடிய அந்த அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணத்தின்படி மீறப்பட்டு தன் தாயை தகப்பனுக்கும் விரோதமாக செய்யப்படுகிறவனை
கல்லறிந்து கொண்டு அவனை தூக்கல் எல்லாத்துக்கும் முன்னால தூக்கி இவன் தன் தகப்பனின் தாயையும் ஈனப்படுத்தினவன், ராஜ துரோகம் செய்தவன் என்று காட்டுவிக்கப்பட வேண்டும் என்று அங்கே பிரமாணம் சொல்லியிருந்தது. இங்கு நாம பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனாக இருந்தாலும் சரி, அது ராஜாவின் மகனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஆளுகிறவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமா? இந்த பிரமாணங்களை மீறினது மாத்திரமல்ல, ஆவாம் என்பவன் பிரமாணங்களை மீறி மனம் திரும்பாமல் தொடர்ந்து தன்னுடைய பாவத்தின் எச்சமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை இப்படிப்பட்ட இந்த உலகம் விரும்பாத, மற்றவர் விரும்பாத ஒரு மகா கேவலமான சாவுக்கு நேராக சென்று கொண்டிருந்த நம்மை மீட்கும்படியாக நியாயப்பிரமாணத்தில் இப்படிப்பட்டவர்களை தூக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய சாபங்களையும் தான் ஏற்றுக்கொண்டு, சாபத்தை ஏற்றுக்கொண்டு உலக மக்கள் எல்லாம் சபிக்கக்கூடிய அளவிலே ஒரு மலையின் மீது, கல்வாரி மலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொங்கி அந்த சாபத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கியிருக்கிறார். அந்த பாவத்திலிருந்து நம்மளை அவர் விடுதலையாக்கியிருக்கிறார். இனி நான் சிலுவையில் தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய ரோகத்திற்காக, நான் தெய்வீக நிந்தனை செய்ததற்காக நான் சிலுவையில் தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் தொங்கியிருக்கிறார். ஆகவே நான் அவர் மேல் வைக்கிற விசுவாசமானது என்னை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து இந்த மோசமான மரணத்திலிருந்து விடுவித்து, அது மாத்திரமல்ல நித்திய ஜீவனை அளிக்கிறதாக இருக்கிறது. இதற்காகவே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமானார் என்பதை நினைவு கூறுகின்ற நாம் இனி மீண்டும் இந்த சாபத்திற்குள் வருடம் இப்படிப்பட்ட சாபத்திற்குள் நாம் வரலாமா? இந்த 40 நாள் விட்டுவிட்டு மறுபடியும் இந்த உணர்வில்லாத மனிதர்களாக வாழலாமா என்பதை யோசித்து சிந்தித்து இந்த நாளில நீங்கள் தியானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 8வது செய்தியை உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.